அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1208. தலைப்பு அல்லாஹ்வின் அருளும் அன்பும், தொடர் 17. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடர்ந்து இந்த பதிவுகள் பதிந்த வண்ணம் இருந்தாலும் கடந்த ஒரு வாரமாக தவிர்க்க முடியாத சில காரணங்களால் போனில் ஏற்பட்ட ப்ராப்ளங்களால் தொடர்ந்து பதிவிட முடியவில்லை. வருந்துகிறேன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அபு மூசா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நானும் என்னுடன் ஏமன் நாட்டிலிருந்து கப்பலில் வந்த என் நண்பர்களும் மதினா அருகில் உள்ள புத்தஹான் என்னும் விசாலமான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் இருந்தார்கள். எங்களில் சிலர் முறை வைத்து ஒவ்வொரு இரவும் இஷா தொழுகை நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்பவர்களாக இருந்தோம். எனது முறை வந்தபோது நானும் என் நண்பர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்ற வேளையில் அவர்கள் ஒரு அலுவலில் ஈடுபட்டிருந்ததால் பாதி இரவு வரை இஷா தொழுகையை தாமதப்படுத்தினார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்து மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். தொழுது முடித்ததும் அங்கிருந்த மக்களை நோக்கி, அப்படியே இருங்கள், உங்களுக்கு ஒன்றை நான் அறிவிக்கப் போகிறேன், நற்செய்தி பெறுங்கள். இந்த நேரத்தில் மக்களில் உங்களை தவிர உலகில் வேறு யாரும் தொழுது கொண்டிருக்கவில்லை அவர்களில் பெரும்பாலானோர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளில் ஒன்றாகும் என்று கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1126வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம் அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் தான் நாம் அவனை வணங்குகின்றோம், நாம் அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஏனென்றால் அல்லாஹ்வை போற்றவும் புகழவும் அவனை துதிக்கவும், தஸ்பீஹ் என்று சொல்லக்கூடிய அவனை தூய்மைப்படுத்தவும், தஹ்மீத் என்று சொல்லக்கூடிய அவனை புகழவும், தக்பீர் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உயர்வுகளையும் மகத்துவங்களை அவன் பெரியவன் என்பதை எடுத்துச் சொல்லவும் தான் நாம் இருக்கின்றோம். நம்மை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நாம் படைத்தவனிடம் பிரார்த்திக்கின்ற அதே நேரத்தில் நீ வாழ்க என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் நித்திய ஜீவன், நிலையான அரசன், அவன் இறப்பிறப்பில்லாதவன். ஆகவே இறைவா நீ வாழ்க,